அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ இன் ஜீசஸ் நேம். நாம் ஜெபிப்போம். லெட் அஸ் ப்ரே. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமா எங்களோடு பேசுங்க. ஸ்பீக் டு அஸ் லார்ட் த்ரூ யுவர் வேர்ட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, இன்னொரு கூட ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 10 திருப்பிக் கொள்ளுங்கள். Turn with me to Isaiah chapter 41 verse 10. Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. I will help you. I will uphold you with my righteous right hand. Amen. அன்பானவர்களே, இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். Amen. Dear people of God, God is with us. Let us not fear. ஆண்டவர் சொல்கிறார், be do not dismayed, திகையாதே, நான் உன் தேவன். I am your God. God is telling us, God is reminding to us that He is our God, so do not be dismayed. திகையாதே, நான் உன் தேவன். அன்பானவர்களே, அவர் நம் தேவன். நம்மளை நேசிக்கிறவர், நம்ம மேலே அக்கறை வைத்திருக்கிறவர், நம்மளை அரவணைக்கிறவர், நம்மளை முற்றமிடுகிறவர், நம்மளோடு இருக்கிறவர். அவர் நம்மளுடைய கேடகம். He is our shield, our protector. நம்மளுடைய கேடகமாய் பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் இரட்சகர், அவர் நம்முடைய மீட்பர். He is our redeemer, He is our savior. அல்லேலூயா. நாம் மறந்து விட வேண்டாம். He is our all. அவர் நம்மளுடைய எல்லாம். தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து, I will strengthen you, I will help you. அவர் நம்மளை பலப்படுத்துவார். சோர்வாக இருக்கிறீர்களா? பலவீனமாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் அவர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாய் அவர் உங்களை பலப்படுத்துவார். I will uphold you with my righteous right hand. என் நீதியின் கரத்தில் நான் உங்களை தாங்குவேன். யார் தாங்குறாங்களோ இல்லையோ தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை தாங்குவார். ஆண்டவர் உங்களை தாங்குவார், உங்களை தாங்கி உங்களை நடத்துவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உற்சாகம் அடைவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன், பலன் அடைவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தரும் நம்மளோடு இருக்கிறார். நாம் திகைய வேணாம். ஏனென்றால் அவர் நம் தேவன். அவர் நம்மளுக்கு உதவி செய்வார், நம்மளை பலப்படுத்துவார். அவருடைய நீதியின் கரத்தினால் நம்மளை தாங்குவார். Do not fear because God is with us. Do not be dismayed because He is our God. He will help us. He will strengthen us. He will uphold us with His righteous right hand. Let us be reminded of this verse. இந்த வசனத்தை நாம் ஆழமாய் நாம் நினைவு கூறுவோம். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. நாம் ஜெபிப்போமாக. Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, வார்த்தை மூலியமாக எங்களோடு பேசியிருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர் என்று எங்களை ஞாபகமூட்டி எங்களை மறுபடியும் எங்களை பலப்படுத்தினதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.